வணக்கம். கரூர் தாவக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தமக்கு கிடைத்த வெற்றி என்று விஜயின் தாவேக, பாஜக, அதிமுக உட்பட பல தரப்புகள் கூறுகின்றன. இதனால் எந்த பலனும் கிட்டாது என்று திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட சில தரப்புகள் கூறுகின்றன. எப்படியோ இன்று தமிழக அரசியலில் இன்று பரபரப்பாக அடிபடும் பேச்சு இந்த டாபிக் தான். இந்த சம்பவம் நடந்த முதலில் இது குறித்து விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் நீதிபதி என்.வி. அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு கொடுத்த தீர்ப்பில் இந்த பிரச்சனை பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கின்றன. தேசத்தின் மனச்சாட்சியை உலுக்கிய இந்த சம்பவம் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைக்கு தகுதியானது. எனவே இடைக்கால நடவடிக்கையாக விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டியது அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவையும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேற்பார்வை குழுவில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மற்றும் காவல்துறையில் ஐஜி பதவிக்கு குறையாத தமிழக பிரிவை சேர்ந்து ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிராத 2 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் உறுப்பினர்களாக இருப்பார்கள். சிபிஐ விசாரணையை இந்த குழு கண்காணிக்கும். இந்த குழு சிபிஐக்கு முறையான வழிகாட்டுதல்களை வழங்கும். அத்துடன் சிபிஐ சேகரித்த ஆதாரங்களை மறுபரிசீலனை செய்யவும் இந்த குழுவுக்கு சுதந்திரம் உள்ளது. விசாரணையின் முன்னேற்றம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் மாதாந்திர அறிக்கைகளை இந்த மேற்பார்வை குழுவிடம் சமர்ப்பிப்பார்கள். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுகளை எதிர்த்து தாவேகா தரப்பில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பன்னீர்செல்வம் பிச்சைமுத்து, எஸ். பிரபாகரன், செல்வராஜ், பாஜக வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி ஆகியோர் உச்சநீதிமன்றத்திலே மேன்முறையீடு செய்தனர். அதற்குத்தான் இப்போது தீர்ப்பு வெளியாகியுள்ளது. உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் சிபிஐ விசாரணை கோரும் 2 மனுக்களிலும் மனுதாரர்கள் தங்களுக்கு தெரியாமல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக அரசு சார்பில் வாதாடிய ஏ.எம். ஸ்விங்வி மற்றும் பி. வில்சன் ஆகியோர் நீதிபதிகளிடம் தெரிவித்தனர். அந்த விஷயத்தை பரிசீலிப்பதாக நீதிபதிகள் கூறினார்கள். தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரத்தினை தாக்கல் செய்ய 8 வார கால அவகாசத்தை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி உத்தரவை எதிர்த்து தாவேகா சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மூலம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை மட்டுமே கொண்டு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை ஆதவ் அர்ஜுனாவின் மனு எதிர்த்தது. தாவேகா மற்றும் விஜய் மீது உயர்நீதிமன்றம் தெரிவித்த பாதகமான கருத்துக்களும் அந்த மனுவில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் ஒரு சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அந்த கட்சி கூறியது. விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்த விதம் குறித்து வாய்மொழியாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதே இடத்தில் பேரணி நடத்துவதற்கு பாதை மிகவும் குறுகலானது என்று கூறி மற்றொரு கட்சியான அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தாவேகாவுக்கு பேரணி நடத்த அனுமதி வழங்கியது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. 30 தொடக்கம் 40 உடல்களின் பிரேத பரிசோதனை நள்ளிரவில் எப்படி செய்யப்பட்டது? அதிகாலை 4 மணிக்கு உடல்கள் தகனம் செய்யப்பட்டது ஏன் என்பது குறித்தும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. தாவேகா தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் நீதி வெல்லும் என்று பதிவிட்டுள்ளார். இதற்கு திமுக தரப்பு என்ன சொல்கின்றது? கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு இடைக்கால தீர்ப்பு தான் என்று வழக்கறிஞரும் திமுக மாநிலங்களவை எம்பியுமான பி. வில்சன் தெரிவித்தார். இது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் அவர் நேற்று கூறிய போது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு தான், இது இறுதி உத்தரவுக்கு உட்பட்டது. ஏற்கனவே அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணைகளை சிபிஐக்கு மாற்றும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மாற்றம் என்பது இதுவரை நடத்திய விசாரணைகள் அனைத்தும் சரியானவையே என்ற அர்த்தத்தில் நிகழ்ந்துள்ளதாக கருதலாம். இந்த வழக்கில் 3 பேர் போலியாக மனு தாக்கல் செய்துள்ளதாக உச்ச நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தினோம். மோசடியாக ஒரு தீர்ப்பை பெற்ற பின்னர் அது மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். எங்களுக்கு தெரியாமலேயே வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார் என்று நீதிமன்றத்தில் மனுதாரர்கள் சார்பிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலேயே இந்த தீர்ப்பு மோசடியாக பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதை விலக்கிக் கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது. மோசடி செய்பவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படலாம். தீர்ப்பும் ரத்தாகும். விஜய் கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா சிபிஐ விசாரணை வெற்றி என்று கொண்டாடுகின்றார். அவர்கள் மனுவில் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை. அவர்களின் வழக்கறிஞர்களும் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்றுதான் வாதாடினார்கள். மிக முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து வாங்கியது என்று ஆதவ் அர்ஜுனா கூறிய குற்றச்சாட்டு நீதிமன்ற அவமதிப்பாகும். நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதன்படி நாங்கள் எதிர்மனு தாக்கல் செய்தோம். மோசடியாக பெறப்பட்ட தீர்ப்புகள் குறித்து நீதிமன்றத்தில் எங்கள் கருத்துக்களை தெரிவிப்போம் என்று அவர் கூறினார். சரி, சிபிஐ விசாரணை கூடாது என்று திமுக தடுப்பதற்கு என்ன காரணம்? ஏதாவது பயமா? மடியிலே கனம் இருந்தால் தானே வழியிலே பயம் ஏற்படும்.
சிபிஐ விசாரணையை கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ள மேற்பார்வை குழு தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி யார்? அவரது பின்னணி என்ன? ராஜஸ்தானை சேர்ந்த அஜய் ரஸ்தோகி உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக 2018 முதல் 2023 வரை பணியாற்றியவர். 2004 முதல் 2018 வரை ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் 2018 திரிபுரா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றியுள்ளார். உச்ச நீதிமன்றத்தில் தனது பதவி காலத்தில் ரஸ்தோகி 158 வழக்குகளை விசாரித்துள்ளார். குறிப்பாக ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு ஆதரவாகவும், திருமணத்தை முறைய உறவுகளை குற்றமற்றதாக்குதல், கருணை கொலை உரிமைக்கு ஆதரவாகவும் பல முக்கிய தீர்ப்புகளை அஜய் ரஸ்தோகி வழங்கியுள்ளார். அதிமுக என்ன சொல்கின்றது? அவர்கள் ஒரு வில்லங்க குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். சிபிஐ விசாரணை கோரியவருக்கு திமுக மிரட்டல் விடுக்கிறது என்பதே அந்த குற்றச்சாட்டு. கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்தவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும், பிரபாகரன் என்பவரை திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு பேரம் பேசியுள்ளதாகவும் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக தலைமை தனது எக்ஸ் தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்த தன் குடும்பத்தில் இருவரை இழந்துள்ள பிரபாகரன் செல்வகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கின் கோரிக்கையின்படியே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். இந்த நிலையில் குடும்பத்தார் இருவரை பரிதாபமாக இழந்த துயரில் உள்ளவர் என்றும் பாராமல் வழக்கு தொடர்ந்த பிரபாகரனை திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெற்றால் பணம் வேலை தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். அத்துடன் மிரட்டல் போன்ற துணையில் பேரம் பேசினார். அதனை தான் மறுத்த பின்னர் தன் பெயருடன் சில ஊடகங்களில் தான் வழக்கை தொடரவில்லை என்று தவறான செய்தி வெளிவந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இன்று திமுக வழக்கறிஞரான வில்சன் மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு கருத்துருவாக்கத்தை திணிக்க முயல்கின்றார். ஏன் பதறுகிறீர்கள்? திமுக என்ன தவறு செய்தீர்கள்? வழக்கு வாபஸ் பெற உங்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் மூலம் எதற்கு பணம் வேலை தர முன்வருகின்றீர்கள்? ஏன் பிரபாகரன் மிரட்டப்படுகிறார்? நீதி அமைச்சின் உச்சமான உச்சநீதிமன்ற தீர்ப்பையே தங்கள் விஞ்ஞான ஊழல் தந்திரத்தால் திரித்து பேசும் அளவுக்கு எதை மறைக்க, யாரை காப்பாற்ற இவ்வளவு முனைகின்றீர்கள்? திமுகவின் அரசியல் திலுமுல்கள் தீர்ந்த பாடில்லை. திமுக ஆட்சி செய்தால் நீதியை இவர்களுடன் போர் செய்ய வேண்டிய நிலையில் தான் உள்ளது. வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் தனக்கும் தனது தாயாருக்கும் பாதுகாப்பு வேண்டி காணொலி வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளார். அவர்களுக்கு சிறு கீறல் விழுந்தால் கூட அதற்கு இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்கின்றது அதிமுக. விஷயம் சூடாகி கொண்டு போகின்றது. கிளற கிளற புதிதாக ஏதாவது பூதம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது குறித்து ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: கரூரில் உயிரிழந்த எங்கள் உறவுகளின் குடும்பங்களுடன் எங்கள் பயணம் எப்போதும் தொடரும். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தகைய அதிகார வலிமையை எதிர்கொண்டாலும், எத்தனை போராட்டங்களை சந்தித்தாலும் நீதியை நிலைநாட்ட தொடர்ந்து பாடுபடுவோம். வாய்மையை வெல்லும் என்று அவர் கூறினார். இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிக்கை வைத்தது பாஜக தான் என்கின்றார் அண்ணாமலை. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறிய போது, கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை வரவேற்கின்றேன். எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அல்லது எந்த அரசியல் கட்சியோ தேர்தல் பரப்புரைக்கு வந்த தாவேகாவுக்கோ சம்பந்தப்பட்ட வழக்கு என்று மூடி மறைக்க கூடாது. இது 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதனால் தான் நாங்கள் நேரடியாக 41 உயிர்கள் தொடர்புடைய வழக்கு என்பதால் தான் ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறினோம். சிபிஐ விசாரணையை கண்காணிக்க உச்ச நீதிமன்றம் குழு அமைக்க உத்தரவிட்டதையும் வரவேற்கின்றோம். பாஜகவின் 2 தொண்டர்கள் தனிப்பட்ட முறையில் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிக்கை வைத்தது பாஜக தான். கரூர் விவகாரத்தில் தொடர்புடைய எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் பிரமுகராக இருந்தாலும் சரி, தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறினார்.